எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 100 இம்பார்ட்டன்ட் தமிழ் இலக்கண கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 7 பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். எதிர் சொற்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. பொருந்தா சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்தெழுதுக. ஸோ பிஞ்சு வகையில் பொருந்துகிற சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வடு, கருக்கல், குறும்பை எல்லாமே. கொப்பு அப்படிங்கிறது வந்து பிஞ்சு வகையில் பொருந்தாதது. பொருந்தா மரபு தொடரை கண்டறிக. ஸோ தள்ளி வைத்தல் அப்படிங்கிறது வந்து பொருந்தா மரபு தொடர். பட் மித்தது எல்லாமே வந்து பொருந்தின மரபு தொடர். அதுவுமே எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அள்ளி இறைத்தல், ஆரப் போடுதல், மணக்கோட்டை. பொருந்தா சொல்லை கண்டறிக. அறம், பொருள், இன்பம் திருக்குறளோட 3 பிரிவு. ஸோ அருள் அப்படிங்கிறது வித்தியாசமானது. அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்போம். மரபு பிழையில் ஒளிமரபு. கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க. புலி அப்படின்னு வரப்போ புலியோட குட்டியை வந்து புலிப்பரல் அப்படின்னு தான் சொல்லுவோம். முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கிறது? நுனிப்பகுதியை குறிக்கிறது. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. கவின் மற்றும் வனப்பு. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. உடுக்கை, உருமி, தவில், மகுடி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான், கான். கான் முதல் கான் அப்படிங்கிறது வந்து காடை குறிக்கும். 2வது கான் அப்படிங்கிறது பார்த்தல், காண்தல் அந்த மாதிரி வரும். சரியான எழுத்து வழக்கை கண்டறிய. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஓகேங்களா? மித்ததெல்லாம் பாருங்கள், மானம் பார்த்த பூமியில் அப்படி சொல்லப்படாமல் பயிறு அப்படின்னு வருது. இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் வந்து நமக்கு வானம் பார்த்த பூமியில் பயறு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அடுத்தது அதே கொஷின் தான். ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருக்கின்றன. ஸோ வலப்புறம் இந்த ராதா வரணும். மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. மத்தலாக்கும் குட்டலாக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து சரியான விடை. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில். சுடுதல் என்பதன் வேர்ச்சொல் சுடு. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் தந்து. காணல் நீர் எனும் ஓமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. பாடு என்பதன் பெயரெச்சத்தை தேர்க. பாடிய. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட், ஊர்தி பட்டை. ஏஸ்தட்டிக்ஸ் முருகியல். மோனோலிங்குவல் ஒரு மொழி. வனப்பு எதிர்ச்சொல் அழகின்மை. ஓர்தல் எதிர்ச்சொல் அறிவற்ற. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, எதிர்பாரா நிகழ்வு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. ஸோ உயிரினங்கள்னு ஒரு நிறைய உயிரினங்களை கம்பைன் பண்ணி சொல்லும்போது உட்கொன்றன அப்படிங்கிறது தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்கள் வாழ்வதற்கு உணவை உட்கொண்டது அப்படிங்கிறது. கொண்டதுங்கிறது ஒரு அனிமல்ஸ் அவங்க சொல்லும்போது வரலாம். பட் உயிரினங்கள் அப்படின்னு மொத்தமாக ப்ளூரலாக அவங்க பன்மை பொருட்களை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து உட்கொள்கின்றன அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அப்போ இதுதான் சரியான விடை. குதிரை ஒருமைப்பன்மை. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். ஸோ ஒரு பர்சனை குறிக்கும் போது இறங்கினார் அப்படின்னு வரும். இறங்கினான், இறங்கினார்கள், இறங்கியது இந்த மாதிரிலாம் வராது. சரியான தொடர் இது. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மலரும். சரியான தொடர். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடர் தேர்ந்தெடுத்துக. நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிறதா சரியான சென்டென்ஸ். சொல் பொருள் பொறுத்துக. கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தாமம் மாலை. ஒரு ஊர் சரியாக அமைந்த தொடர் இது. ஒரு மரம் தெரிகிறது. ஓர் ஊர் அப்படின்னு வரும். ஆனால் ஒரு மரம் தெரிகிறது அப்படிங்கிறதா வரும். நிறைய மரங்கள் இருக்கும், அதில் பர்டிகுலர் ஒரு மரம் ஒரு மரம் தெரிகிறது அப்படிங்கிறதா வரும். அடுத்தது பத்தியை படித்து விடையளிக்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஜஸ்ட் நீங்கள் பேரா ரீட் பண்ணாலே ஆன்சர் எழுதிடலாம்.
பசி என்று பிரித்தெழுதுக பசி ப்ளஸ் இன்றி. நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. புளி ப்ளஸ் சோறு புளிச்சோறு. புளியங்கன்று புளி ப்ளஸ் ப்ளஸ் கன்று. ஓகேங்களா? ஒருமை பன்மை பிழை நீக்கியதுக. நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. வேங்கை என்பது பொதுமொழியாகும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி என கூறப்படுகிறது. ஸோ இது கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். ஸோ இதில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் கன்னிமரா நூலகம் அப்படிங்கிற சென்டென்ஸ் தப்பு. அதை தவிர்த்து மற்ற 2 வாக்கியமுமே சரியான வாக்கியம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர் வந்தவர் டேஷ் தான். வந்தவர் அவர்தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அம்மை முதலிய அலகுகள் 8 பெற்றுள்ளாய். ஓகேங்களா? அம்மை முதலிய 8 அலகையும் பெற்றுள்ளாய். ஸோ அம்மை முதலிய அலகுகள் 8 பெற்றுள்ளாய். அடைப்புக்குள் உள்ள சொல். நூலின் பயன் படித்தல் ஆகும். வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். இன் முறிந்தது பொருந்தா இணை. அன் வந்தனன். காண்குவன். அன் சென்றனன். இன் அப்படிங்கிறது தவறான விடை. தவறான இணையை தேர்ந்தெடுங்க. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம். ஓகேங்களா? சென்டென்ஸே தப்பாக இருக்கா? சமத்தது பாருங்கள். மழை இப்பொழுது பெய்கிறது நிகழ்காலம் சரியானது. நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம். நேற்றிரவு நிலா ஒளி வீசி இறந்த காலம். இது 3மே கரெக்டு. அப்போ தவறான இணை ஃபஸ்ட் ஒன் தான். அடுத்தது எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக இரவு. உழவன் எதிர்ப்பாலுக்குரிய சொல் உலர்த்தி. தவறான இணை எதுவென கண்டறிய. தஞ்சாவூர் தஞ்சை சரியானது. உதகமண்டலம் உதகைன்னு சொல்லப்படும். திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு சொல்லலாம். ஸோ புதுச்சேரி புதுவைன்னு வரும், புதுகை வராது. அப்போ இதுதான் தவறான இணை. கோயமுத்தூர் என்பது மருவு எது கோவை. அடுத்தது பாருங்கள். அகெயின் கோவை கோயமுத்தூர், குடந்தை கும்பகோணம், உதகை உதகமண்டலம் 3மே சரியானது. புதுமை புதுக்கோட்டைங்கிறது தவறானது. லம்சம் தமிழாக்கம் தருக. திராட்சை தொகை. விண்டோஸ் கலைச்சொல் பலகணி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமை நன்று. எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று. வினா 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? விடைக்கேற்ற வினா. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்துக்கு கிடைத்தது? அடுத்தது பாருங்கள். சரியான இணை லெக்சிகோகிராஃபிங்கிறது அகராதியியல் அப்படிங்கிறத சொல்லும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். சரியான இணையை தேர்ந்தெடுத்தல். நிபுணர் அப்படிங்கிறது வல்லுனர் அப்படிங்கிறத குறிக்கும். விரிந்தது விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. பணிந்து பணித்து. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றான். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். பொறுத்தகம். பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி. ஜாஸ்தின்னு சொல்லுவோம் அந்த வேர்டு தான். அது மாதிரி விஸ்தாரம் பெரும் பரப்பு. சிங்காரம் அழகு. கந்தம் என்பதன் பொருள் யாது? மனம். குரில் நெடில். கொல் கோல். கொல் அப்படிங்கிறது வாங்கு அப்படிங்கிறது. கோல் அப்படிங்கிறது புறங்குரல். கோல் மூட்டி எழுதுவாங்களா முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறது அந்த மாதிரி. ஸோ புறங்குரல்ங்கிறது கோல் அப்படிங்கிறத குறிக்கும். நடு நாடு. நடு அப்படிங்கிறது ஊன்று. ஏதாவது ஒரு மரக்கண்ணை நடுன்னு சொல்லுவோன்னே அது. நாடு அப்படிங்கிறது விரும்பு அப்படிங்கிறத குறிக்கும். சரியான இணை. அலை அப்படிங்கிறது தயிர் மற்றும் விசையை குறிக்கும். திணை என்னும் சொல்லின் இரு பொருட்களில் சரியான இணையை கண்டறிய. திணை அப்படிங்கிறது ஒழுக்கம் மற்றும் நிலத்தை குறிக்கும். நாடி இரு பொருள் தருக. நாடி அப்படிங்கிறது ஆராய்ந்து மற்றும் தேடி. நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிய. நான் புறப்பட்டு விட்டேன். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனென கூட்டிக்கிட்டு வர்றேன். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். சரியான வினா சொல்லி தேர்ந்தெடு. வைகரிக்குரிய கால அளவு யாது? கற்றவரின் பெருமைகளை மூதுரை கூறுவன யாவை? மாசற்றார் என்பதன் பொருள் யாது? இது மிக கடினமான பணி. மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது.
இது வந்து அவங்க எக்ஸாக்டாக சொன்ன வார்த்தை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம டபுள் கொட்டேஷன் வந்து கொடுத்துருப்போம். என்று தந்தை சொன்னார். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப். அடுத்து வேலவன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான், வீடு திரும்பினான். ஸோ ஒரே வாக்கியத்தில் 3 சென்டென்ஸ் வந்து வந்திருக்கா. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு கால் புள்ளி வந்து வைக்கணும். ஓகே. அடுத்தது சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. முளையிலேயே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தேன்மொழி திருக்குறள் கற்றான். தன்மொழி வாக்கணம். பொருந்தா இணையை கண்டறிக. நீங்கள் கட்டளை இடுங்கள் என்பது செய்வினை. சட்டி உடைந்து போயிற்று செயற்பாட்டு வினை. அவன் திருந்தினான் தன்வினை. வெந்நீர் ஆறுகிறது பிறவினை. அது வெந்நீர் ஆறுகிறது அப்படிங்கிறது வந்து தவறான சாய்ஸ். அடுத்தது பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். செய்வினை. ஆட்டு எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எது? மந்தை. ஆட்டு மந்தை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். வினைமரபு. கூடை எனும் சொல்லுடன் இணைந்து வரும் வினைமரபு எதுவென கண்டறிக. முடைந்தார். கூடை வந்து பின்னல் சொல்ல மாட்டோம், கூடை வந்து முடைந்தார் அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்தது தை, மா, வீடு, நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக. மா, நகரம். பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸ்டாம் தமிழாக்கம் புயல். என்டர்பிரனர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். இந்த கலப்படத்துக்கான அடல்ட்ரேஷன் விட வந்து நிறைய கொஷின்ஸில் கேட்கப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெரிஸ் பயணப்படகுகள். கமாடிட்டி பண்டம். எக்ஸ்காவேஷன் அகழாய்வு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஸோ ஒரு மரம் ஒரு குளம் அப்படின்னு வரும். ஆனால் ஊர் அப்படிங்கிறப்ப ஓர் அழகிய சிற்று, அந்த இடத்துல ஓர் அப்படிங்கிறதா வரும். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. கல்வி ஓர் அணி கலன். ஸோ கல்வி ஓர் அணி கலன். ஓகே, இன்றைக்கான 100 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4 அப்டேட்டட் சிலபஸில் சிம்பிளிஃபைட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.